நல்ல நாளில் நாம குரு அருளை பெறுவதற்காக நம்முடைய இந்த ஆசிரமத்தை தொடங்கின அன்னை சாரதா தேவியுடைய சிஷ்யரான ஸ்ரீமத் சுவாமி அம்பானந்தஜி மகாராஜ் அவங்களுடைய பாதுகை பூஜை பண்ணோம். இப்போ இந்த நல்ல நாட்டில் நாம் ஒரு புத்தகம் வெளியில இருக்கிறோம். ஸ்ரீமத் சுவாமி ஆசுதோஷானந்தஜி மகாராஜ் ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கும்போது அவங்க தசோபனிஷதம் அந்த புத்தகங்களுக்கு விளக்கம் எழுதி அதை பண்ணியிருந்தாங்க. இப்போ புதுசா சேதாசரத உபனிஷத்தினுடைய அந்த விளக்கம் எழுதி அந்த புத்தகமா தயாராகிருக்குது. இன்னைக்கு வெளியிட்டதுக்கு கொஞ்சம் எப்படி முடியுமோ முடியாதவங்க தான் இருந்தோம். இந்த சிவகாசியில கொடுத்து அச்சடிக்கிறதுக்கு கொடுத்து அவங்க புத்தாக்கி தருவதற்கு ஒரு வாரத்துக்குன்னே புக்கு அச்சிட்டுட்டோம், நடக்க கொடுத்துருக்கோம், பைண்டிங் ஆகி வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு 3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு இப்பதான் அச்சிட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்படியாவது நேற்று ஒரு 50 புக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று கடைசியில் அதுக்கு கரண்ட் இல்லை அது இல்லை எல்லாம் சொல்லி இன்னைக்கு காலையில 50 புத்தகத்தினுடைய அச்சிட்ட தாளும் அட்டையும் வந்தது. இப்போ நாம அவசரமா 10 புக்கு தயார் பண்ணிட்டு முடியும். என்னோட குரு அருளினால நம்முடைய நிறைய தொண்டர்கள் இருந்ததுனால அம்மாமாரெல்லாம் சேர்ந்து வேகமாக 10 புத்தகம் ரெடி பண்ணிட்டோம். அந்த உபனிஷத்து புத்தகம் இப்போ வெளியிடுறோம். நம்முடைய ஸ்ரீமத் சுவாமி சிவாத்மானந்தஜி மகாராஜ் வெளியிடுவாங்க. அவர் தான் அந்த புத்தகத்தை நிறைய அச்சுக்களை எல்லாம் பார்த்துறதுக்கு வேலை பண்ணுவார். அது மட்டும் இல்லை, அவர் பாடம் எடுத்தப்போ பாடம் கேட்டார் சிவதாச உபனிஷத்து. அதனால அவர் சொன்ன சாமி வெளியிடுங்க, நமக்கு உபனிஷத்துக்கு பக்கத்துலேயே போக முடியாது. அவங்க உபனிஷத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன நம்ம வெளியிட்டாதான் நல்லா இருக்கும். இது நம்முடைய ஸ்ரீமத் சுவாமி நிஜானந்தஜி மகாராஜ் முதல் பிரதியை பெற்றுக் கொள்வார்கள். இப்ப நமக்கு வழக்கம் போல இன்னைக்கு நம்முடைய அம்பக்குடி திருமதி ரமணி அவர்களுடைய சிஷியனுடைய நடனம், பரதநாட்டிய நடனம் இருக்கும். அது முடிஞ்ச பரதநாட்டியம் வழக்கமா எல்லாருக்கும் குரு பூர்ணிமாக்கு இங்கே ஒரு சமூகமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அது இரண்டு